الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين. أما بعد، يقول الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون. صدق الله العليم. எல்லாம் புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுகளும் அனைத்து படைப்பினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாமும் நம் இந்த உலக வாழ்வின் நோக்கத்தையும் எதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் என்று நமக்கு கற்பித்த நபிமார்கள், அதிலேயும் குறிப்பாக இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் இந்த தீனுடைய அமானிதத்தை இன்று வரை நமக்கு ஏற்றி வைத்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நம்முடைய உஸ்தாத்மார்கள், பெற்றோர்கள், மூதாதைகள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எந்த இறையச்சத்தை தக்வாவை குர்ஆனில் எல்லா இடத்திலையும் வலியுறுத்துகிறாரோ, எந்த தக்வாவை அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களிலும் அல்லாஹ் வலியுறுத்துகிறானோ அந்த தக்வாவை கடைபிடித்து வாழும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகத்தும் நசீகத்தும் செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை, இறை உணர்வை, இறை ஞாபகத்தை, தக்வாவை நசீபாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருடத்துடைய கடைசி மாதம்தான் தில் ஹிஜ்ஜாவுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தில் நம்முடைய இஸ்லாமிய கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை, மிக முக்கியமான ஒரு இபாதத், ஹஜ்ஜுடைய கடமையை இந்த மாதத்துடைய 8ஆம் பிறையிலிருந்து 14ஆம் பிறை வரைக்கும் அந்த கால பகுதியில் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை இந்த 8ஆம் பிறையிலிருந்து 14ஆம் பிறை வரைக்கும் தான் நமக்கு செய்ய முடியும். அதல்லாத வேற எந்த ஒரு காலத்திலையும் நமக்கு அந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. அதிலேயும் குறிப்பாக தில் ஹிஜ்ஜாவுடைய 9வது தினம், அரஃபாவுடைய தினம், வருடத்தில் ஒரு முறை தில் ஹிஜ்ஜாவுடைய மாதம் 9ஆம் தேதி அது வரக்கூடியதாக. அந்த நாள் தவறினால் ஒரு வருடம் நாம் காத்திருக்க வேண்டும் அரஃபாவுடைய தினத்துக்காக. அந்த தில் ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவ ரீதியில் கிட்டத்தட்ட 2,20,00,000 முஸ்லிம்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி நம்முடைய நாடுகளுக்கு, தன்னுடைய நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில், குறிப்பாக நம்முடைய நாட்டில் இருந்து 3,500க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அனைவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்து ஹஜ் மபரூராக ஆக்கி வைக்க வேண்டும். அந்த ஹஜ்ஜை அவர்களுடைய குடும்பத்தினர்கள், சந்ததிகள் அனைவர்களுக்கும் ஹைரை பரக்கத்தை, அவர்களுடைய நாட்டுக்கும் ஹைரை பரக்கத்தை கொண்டாடக்கூடிய ஹஜ்ஜா அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து இந்த வருடத்துடைய கடைசி மாதத்தில் இன்னொரு வாரம், இன்னொரு ஹுத்பா மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். நம்முடைய அனைத்து விவகாரத்திலையும் நம்முடைய முடிவு சிறந்ததாக, நம்முடைய முடிவு அழகாக அமைய வேண்டும். ஆரம்பம்
அழகாக இருந்தால், அதனுடைய முடிவு அழகாக இல்லைன்னா அந்த அமலுக்கு எந்தவித பொறுமதியும் இல்லை. ஆரம்பம் எவ்வளவுதான் நல்ல இருந்தாலும் எங்களுடைய எண்ட் ரிசல்ட் முடிவு மோசமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த அமல்ல எந்தவித பொறுமதியோ கபூலியத்தோ இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அமால் பிஹவாத்திமிஹா, எல்லா அமல்களும் அதனுடைய முடிவு, அதனுடைய ஹாத்திமா, அதை அடிப்படையாக வைத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவை அழகானதாக ஆக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் எவ்வாறு நல்லடியார்களுடைய முடிவுகள் அமையும் என்று எந்த வாக்குறுதிகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் அனைவருடைய இந்த உலக வாழ்க்கையுடைய முடிவை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு நாள் முடிகிறது எப்பண்டா சூரியன் மறைகிறதோட நாள் முடியுது. அந்த அசருக்கு பின்னால மக்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் எவ்வளவு பொறுமதியானதோ அதே போல அந்த நேரம் மிக பொறுமதியானது. அந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள், அந்த நேரத்தில் எப்படி தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் விசேஷமான அந்த ஃபஜ்ரு சாதிக்குடைய நேரத்தில் சில மலக்குகள் வருவார்களோ அதே போல ரஹ்மத்துடைய மலக்குகள் வரக்கூடிய நேரங்கள் ஒன்றுதான். மலக்குகள் தன்னுடைய ஷிஃப்டை மாறக்கூடிய 2 நேரம் இருக்குது. ஒன்று ஃபஜ்ரு சாதிக், அந்த ஃபஜ்ருடைய நேரமும் அதே நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரம். எங்கட நாள் முடியுது அந்த சூரியன் மறையிறதோட. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நேரம் நாம் அழகாக கழிக்க வேண்டும், அழகாக கழிக்க வேண்டும். அண்மையில் நான் இந்தியாவில் பெங்களூருக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு மஸ்ஜிதுக்கு போனேன். மக்ரிபுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால் எனக்கு பெரிய யோசனையாக இருந்துச்சு. இன்றைக்கு என்னையோ தெரியாது, என்ன சரி நிகழ்ச்சி இருக்குதோ தெரியாது. இந்த பள்ளியில அவ்வளவு ஜனம் மக்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரத்தில் மக்கள் நிறைந்திருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பயானோ நிகழ்ச்சியோ தெரியாது. விசாரித்து பார்த்தா அந்த மஹல்லாவுடைய ஒரு வழக்கம் என்னன்னா, மக்ரிபுக்கு முன்னால் உள்ள நேரம் 10, 15, அந்த 20 நிமிஷத்துக்கு முன்னால மஸ்ஜித் நிறைஞ்சிடும். மக்கள் துஆலையும் இஸ்திக்ஃபார்லையும் திக்ர்லையும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணப்படும். ஒரு அழகான ஒரு காட்சி. சூரியன் மறையக்கூடிய நேரம், சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், ஃபஜ்ரிலிருந்து இஷ்ராக் வரைக்குமான நேரம், அதனுடைய நாளுடைய ஆரம்பம். அந்த நாளுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, நாளுடைய முடிவிலையும் அல்லாஹ் கைறுகளை பரக்கத்தில் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் எங்களுடைய வாழ்க்கையுடைய முடிவு அழகானதாக அமைய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளையும் அழகாக முடிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த நியத்தல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ்ஜி வருடத்தில் ஒரு முறை தான் செய்யலாம். ஆனா அந்த ஹஜ்ஜுடைய நன்மையை ஒவ்வொரு நாளும் அடையலாம், ஒவ்வொரு நாளும் அடையலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் அழகாக முன்வைத்தார்கள். ஒரு மனிதன் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அதே இடத்திலிருந்து அவர் ஜிக்ர்ல கழித்து அதுக்கு பின்னால துஹா இஷ்ராக்குடைய தொழுகையை தொழுது வீடு திரும்பும் போது ஒரு கபூல் செஞ்ச ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த கபூலான ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை, அந்த சிறப்பை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா ஹஜ்ஜுடைய கடமை வருடத்தில் ஒரு முறை, தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் 8ஆம் பிறையிலிருந்து 9ஆம் பிறை 14ஆம் பிறை வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த கடமையை பூர்த்தி செய்யலாம். ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த சிறப்பை, அந்த பாக்கியத்தை, அந்த ஃபதீலத்தை, அந்த நன்மையை, அந்த பர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு பாக்கியங்கள் அல்லாஹ் நமக்கு தந்தும் அந்த பாக்கியங்களை நாம் பிரயோஜனமாக அதை பயன்படுத்தாம இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வாறு ஒவ்வொரு நாளும் நாம் அந்த சூரியன் மறையக்கூடிய நேரம் அதை அழகாக இருக்கும். அதே நேரத்தில் கடைசியாக நம்முடைய எல்லா கடமைகளையும் முடித்துட்டு இரவு நேரம் நாம் தூங்க போவோம். அந்த நேரத்தில் நாம் ஓதக்கூடிய துஆவை பாருங்க. அமூத்து வஹ்யா, அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து
வஹ்யா. இது நாம் பள்ளிக்கூடத்திலேயும் குர்ஆன் மதரசாவிலையும் பாடமாக்கின துஆ. எல்லா சிறார்களுக்கும் தெரிந்த ஒரு துஆ. அல்லாஹ் உன்னுடைய பெயரை கொண்டு அல்லாஹும்மண்டா யா அல்லாஹ், அல்லாவே ரப்பே என்றுதான் அல்லாஹும் என்ற அர்த்தம். அல்லாஹ் அழைக்கிறோம், ஓ அல்லாஹ் என்று அழைத்து பிஸ்மிக்க உன்னுடைய பெயரை கொண்டு யா அல்லாஹ் அமூது வஹ்யா, நான் உன்னுடைய பெயரை கொண்டுதான் மரணிக்கிறேன், உன்னுடைய பெயரை கொண்டுதான் திரும்பவும் உயிர் பெற. தூக்கம் என்பது ஒரு சின்ன ஒரு மௌத்து. நாம் திரும்ப தூக்கத்திலிருந்து எழும்பும் போதும் நாம் ஓதக்கூடிய துஆ ஒரு அழகான ஒரு துஆ. இந்த சின்ன துஆக்கள் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்றாட நாம் இந்த விடயங்களை செய்கிறோம், ஆனால் இந்த உணர்வு இல்லாம செய்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய ஞாபகம் அல்ல இதனுடைய அர்த்தம் யதார்த்தத்தை இதனுடைய ஆழத்தை விளங்காம செய்து கொண்டிருக்கிறோம். அதனால எங்களுடைய ஈமான் புதுப்பிக்காம இருக்குது, எங்களுடைய ஈமான்ல ஒரு மாற்றம் இல்லாம இருக்குது. ஒரு சஹாபியிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய நேரத்துல கைஃப அஸ்பஹ்த, எவ்வாறு நீங்க கால பொழுது அடைந்தீங்க என்ற வினிய போது இந்த சஹாபி சொன்ன பதில பாருங்க, அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, நான் ஒரு உண்மையான ஈமான் உள்ள நிலையில இந்த காலை பொழுதை அடைந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த காலையில் எழும்பும் போதும் நாங்க ஓதக்கூடிய அந்த துஆ அந்த அர்த்தத்தை யதார்த்தத்தை அந்த ஆழத்தை விளங்கி அல்லாஹ்வுடைய ஞாபகத்துடன் அந்த துஆவை ஓதும் போது எங்களுடைய ஈமான் என்ன ஆகுது? புதுப்பிக்கப்படுது. என்ன அஹ்யானா பஅதமா அமாதனா, அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைக்கல் நுஷூர். யா அல்லாஹ், ஒரு மௌத்துக்கு பின்னால திரும்ப எங்களுக்கு நீ உயிரை, திரும்ப எனக்கு ஒரு வாழ்வை, திரும்ப ஹயாத்தனை தந்திருக்கிறாய். உன்னிடத்திலே நான் திரும்பி போகிறோம், உன்னிடத்திலே தான் அவனிடத்துல தான் நாங்கள் திரும்ப போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது ஞாபகப்படுத்துறோம். அது என்ன? மஹ்ஷருடைய நாள். மௌத்தானதுக்கு பின்னால அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் திரும்பவும் மீட்டுவான். எந்த நிலையில நாம் வஃபாத்தானோம், எந்த நிலையில மரணித்தோமோ, எந்த நிலையில எங்களோட முடிவு அமைந்ததோ அதே நிலையில் அல்லாஹ் நம் அனைவரையும் உயிர்ப்பிப்பான். அதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். இலையின் நுஷூர், அவனிடத்திலே தான் எங்களுடைய அனைத்து விடயமும், அவனிடத்திலே திரும்ப இருக்கிறோம், அவனே திரும்ப நம் அனைவரையும் உயிர்ப்பிக்க இருக்கிறான் என்றொரு அர்த்தத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஃமினும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த மாலையில பெட்ல போற நேரத்துல தூங்க முன்னால சில விஷயங்களை நாம் நிதானமாக உண்டு. எங்களுடைய வித்ருடைய தொழுகையை தொழுது தூங்குறோம். தஹஜ்ஜத்தை தொழக்கூடிய பழக்கம் உள்ளவங்க வித்திர தஹஜ்ஜத்துக்கு பின்னால தொழணும். வித்திரு தான் கடைசி தொழுகை. அப்படி இல்லை, இரவுல வித்திர தொழுதுட்டு நீங்க தூங்குங்க. அந்த தூங்குற நேரத்துல சில விஷயங்களை செய்யணும். முதலாவது அன்புக்குரிய சகோதரன் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல பாவம். ஒவ்வொரு நாளும் அன்றைய நாளுடைய அக்கவுண்ட்ஸை நாளைக்கு நீங்க வைத்துக் கொள்ளாதீங்க. ஒவ்வொரு நாளும் கணக்கு முடிச்சுட்டு தான் பெட்டுக்கு போகும். கணக்கு வழக்க முடிங்க, அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, மன்னிப்பு கோருங்க. அதே நேரத்துல மிக முக்கியமான ஒரு விடயம் தான், நாங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறத போல ஒவ்வொரு நாளும் அன்றாட நம்முடைய வாழ்வுல உறவுல சிலர் நம்ம நோவித்திருப்பார்கள், சிலர் நமக்கு அநியாயம் செய்திருப்பார்கள், அல்லது சிலரான எங்களுக்கு சில தவறுகள் நடந்திருக்கும், அல்லது நாம் சிலருடைய விடயத்துல கொஞ்சம் அசௌகரியங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருப்போம். அதனால உள்ளத்துல அவங்கள பத்தி கொஞ்சம் கோபம் ஆத்திரம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை விட்டும் நாம் அந்த கோபம் ஆத்திரத்தை கொண்டு பிரியக்கூடாது. நாம் இரவுல தூங்குற நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே எல்லாரையும் நாம் மன்னித்துக்கிறோம். எங்களோட உள்ளம், எங்களோட இந்த ஹார்ட் இருக்குதே, இந்த உள்ளம் சுத்தமாக அல்லாஹ் ஒரு சுத்தமான இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், ஆரோக்கியமான சுத்தமான நோய் இல்லாத வைரம் குரோதம் கோபம் பொறாமை நயவஞ்சகத்தனம் இல்லாத ஒரு உள்ளத்தை தான், ஒரு தூய்மையான உள்ளத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி எங்களோட உடலை நாங்க கழுவி சுத்தமாகி உது செய்து தூக்கத்துக்கு போறத போல அன்புக்குரிய சகோதரர்களே எங்களோட உள்ளத்தையும் நாம் சுத்தப்படுத்தி எல்லாரையும் மன்னிச்சு
யாரை பார்த்து சரி உங்களுக்கு பொறாம வந்திருந்தா அந்த நாள் நீங்க என்ன செய்யணும்டா அவருக்காக நீ துஆ செய்யணும். ஒரு ஆளுடைய வாகனத்தை கண்டு பொறாமப்பட்டிருந்தா அல்லாஹ் பாரிக் லஹு, யா அல்லாஹ் நீ அவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக என்று உள்ளத்தால நீ துஆ செய். நாங்க மாஷா அல்லாஹ் என்று சொல்றோம். மாஷா அல்லாஹ் என்றது நாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில். ஒன்று நிகழும் போது ஒன்றை காண்றோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம இதை நிகழாது என்று சொல்றோம். அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நிகழுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்துல உங்களோட ஒரு சகோதரிடத்துல நீங்க ஒரு நலவை காண்றீங்கண்டா நீங்க அவருக்காகவே நீ துஆ செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் அவருக்கு நீ பரக்கத் செய்வாயாக, வஜஅலு கைரன் லஹு, அந்த நிஅமத்தை அல்லாஹ் அவருக்கு கைரானதாக நீ ஆக்கிடு என்று சொல்லி ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு கேட்க வேண்டிய துஆ. அந்த துஆவை கேட்கும் போது நாம் பெறக்கூடிய 2 நலவுகள். ஒன்று, அல்லாஹ் எங்களோட உள்ளத்திலிருந்து பொறாமைய அல்லாஹ் எடுத்து போடும். ஏண்டா அவரை கொண்டு பண்ணும் ஒரு பொறாமை வந்துட்டு அல்லாஹ் அதை எடுத்து போடுவான். என்னண்டா அவருக்கு நாம் நலவை நாடுறோம். 2வது என்னண்டா நாம் அவருக்கு துஆ செய்யும் போது அல்லாஹ் ஒரு மலக்கை நியமித்திருக்கிறான். அந்த மலக்கு எங்களுக்கு துஆ செய்வாங்க. நாங்கள் எந்த நியமத் அந்த மனிதனிடத்துல கண்டு நாம் துஆ செய்தோமோ அந்த மலக்கு சொல்லுவார், யா அல்லாஹ் இவருக்கும் நீ பரக்கத் செய்வாயாக, அந்த நியமத்தை இவருக்கும் நீ வழங்குவாயாக. அல்லாஹு அக்பர். நாம் ஏன் பொறாமப்படுறோம்? எங்களிடத்துல இல்ல, அவர்கிட்ட இருக்குது. எனக்கு அந்த பாக்கியம் இல்ல, ஆனா அவர்கிட்ட அந்த பாக்கியம் இருக்குன்னுதான் எங்களுக்கு உள்ளத்துல மனிதன் என்ற அடிப்படையில பொறாம வருது. அதுக்கான தீர்வு என்னண்டா அவருக்கு துஆ செய்வது. ஒவ்வொரு நாள் இரவும் நாம் தூங்க முன்னால எல்லாரையும் மன்னித்து, யாரை பத்தியும் வைரம் குரோதம் இல்லாம நாம் தூக்கத்துக்கு போவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி சஹாபி ஒருவர் தொடர்ந்து வார நேரத்துல சொர்க்க வாசிய பார்க்கணுமெண்டா இவரை பாருங்கண்டு 3 நாள் தொடர்ச்சியாக சொல்றாங்க. இந்த வரக்கூடிய மனிதனை பாருங்கண்டு அந்த 3 நாளும் ஒரே அன்சாரி சஹாபி வாராரு. சஹாபி முடிவு செய்யறாரு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷமான அமல் என்ன, இரவு நேரம் எவ்வளவு தொழுகிறாரு, இரவு நேரத்துல எவ்வளவு தஹஜ்ஜத்ல எழும்பி நிற்கிறாரு என்றதை பார்க்கணும் என்று அவரோட இரவுல போயிட்டு, அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்குது, வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி உங்களோட தங்கேலுமான்னு சொல்லி 3 இரவுகளை தங்கி அவருடைய அமல்களை பார்க்கிறார். ஹதீஸ்ல இருக்கக்கூடிய, நாங்க அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த 3 நாளும் விசேஷமான எந்த ஒரு அமலையும் காணல. இவர் நேரத்தோட எழும்புறாரு, அவர் கொஞ்சம் தாமதமாகி ஃபஜ்ருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால தான் எழும்புறாரு. கடைசியாக உண்மையை சொல்றாரு, இதுதான் நிகழ்வு, நான் வந்ததேன் உங்களுடைய விசேஷமான அமலை பார்க்கறதுக்கு. அவர் சொல்றாரு, என்னிடத்துல எந்த ஒரு விசேஷமான ஒரு அமலும் இல்லை. ஒரு கடைசியா சொல்றார், ஒரு விடயம், நான் ஒவ்வொரு நாளும் என் உள்ளத்துல யாரை பத்தியும் கோம் வைரம் கெட்டெண்ணம் இல்லை. நான் எந்த நாளும் நான் ஒரு தூய்மையான நிலையில தான் என்னுடைய மனசை வச்சிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சஹாபி சொன்னார், இதுதான் ஒரு கஷ்டமான விடயம், இதுதான் ஒரு கஷ்டமான விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த முறை நான் ஹஜ்ஜுக்கு போன நேரத்தில் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தேன் மதீனாவில். அங்க ஒரு ஷேக் இந்த ஹுஸ்னுல் ஹாத்திமாவை பற்றி, இறுதி முடிவை பற்றி ஒரு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த பாடத்தில் அண்மை காலத்தில் ஈஜிப்ட்ல நடந்த ஒரு நிகழ்வை அவரு ஞாபகப்படுத்துறாரு. அந்த நிகழ்வு அவருக்கு நேரடியாக தெரிந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் அவருடைய கனவுல, நான் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு கனவு, இது ஒரு ஹதீஸ் அல்ல, இது ஒரு கனவு, நாம் வாழக்கூடிய இந்த காலத்துல நிகழ்ற ஒரு விடயம். ஒரு மனிதன், அவர் ஒரு செல்வம் உள்ளவர், அவர் தொடர்ச்சியாக கனவு காண்றாரு. அவருடைய கிராமத்துல ஒரு ஒதுக்குப்புறமாக அவருடைய ஒரு அண்டை வீட்டார் ஒரு ஏழை மனுஷன், அவருக்கு எந்தவித தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்றார். தொழுகையோட மஸ்ஜிதோட தொடர்பில்லாத ஒரு மனிதனை காட்டி, இவரை நீங்க உம்ராக்கு கூட்டி போங்க. இந்த செல்வந்தர், செல்வம் உள்ளவர், தொடர்ந்து கனவு காண்றார். ஒரு கனவு, 2 கனவு, 3 கனவு. அதுக்கு பின்னால நண்பர்கள்ட்ட சொல்றாரு, நான் இதை ஒரு வித்தியாசமான ஒரு கனவு காண்றேன். அந்த மனுஷனோ பள்ளிக்கு வார ஒரு ஆளும் அல்ல, அவர் இங்க இருக்கிறார், ஒரு ஏழை மனுஷன். ஆனா இவரை உம்ராக்கு கொண்டு போகும்படி எனக்கு ஒரு நபர் கனவுல வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. என் மனசுக்கு இது விடுதில்லை, என்ன செய்யறது?
நண்பர்கள் சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றும் குறைய போறல்ல, அதை செஞ்சிடுங்க. உங்களுக்கு ஒன்றும் குறைய போறல்ல, அதை நீங்க செஞ்சிடுங்க. இவர் போயிட்டு அந்த வீட்டை தட்டுறாரு. அவர் அழைக்கிறாரு, நீங்க உம்ராவுக்கு போக தயாரு. அவர் சொல்றாரு, எனக்கு பிரயாணத்துக்கு ஒன்றுமே இல்லை, பாஸ்போர்ட்டும் இல்லை, அதே நேரத்தில் எனக்கு தொழக்கூட தெரியா. அல்லாஹ் அக்பர். உம்ரா செய்யற தொழுங்க, எனக்கு தொழக்கூட தெரியா, நான் தொழுகதே இல்லை. சொன்னா எல்லாத்தையும் நான் படிச்சு தாரேன். உது செய்யவும் தெரியா, அதையும் நான் உங்களுக்கு படிச்சு தாரேன். உது செய்ய படிச்சு கொடுத்து, தொழுகையை படிச்சு கொடுத்து, அவருக்கு உம்ரா செய்ய கற்றுக் கொடுத்து இவர் உம்ராக்கு கொண்டு போறார். உம்ராக்கு போனதுக்கு பின்னால அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மனிதன் தொழாம இருந்த இந்த மனுஷனுக்கு அல்லாஹுடைய காபாவை பைத்துல்லாவை கண்டத்தோட ஒரு சரியான ஆத்திரம். அந்த உள்ளத்துல ஈமானுள்ள ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளமும் அந்த காபாவின் பக்கம் அது இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. கொஞ்சமாவது ஈமான் இருந்தா அந்த காபாவை காணும் போது அவரால் தாங்க முடியாது, கண்ணால கண்ணீர் வடியும். இது இயற்கையானது, எல்லோருடைய அனுபவங்கள் அதுதான். இந்த மனிதன் தொடர்ச்சியாக தொழுது கொண்டே இருக்கிறாரு, அளவுக்கு மிஞ்சி தொழுகிறாரு, தவாஃப் கூடிய செய்யறாரு. கூட்டி போனவர் சொல்றாரு, கொஞ்சம் நீங்க அமைதியாக சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் மிச்ச காலம் தொழாமையே விட்டுட்டேன், இப்ப நான் விட்டதெல்லாம் நான் இப்ப அடைந்து கொள்ளணும் என்ற ஆசையில தொடர்ந்து போறாரு. காலையில் எழும்பி இவருக்கு முன்னாலே போறாரு, இவரை காண்றதுக்கு முடியாது. ஒரு நாள் தொடர்ந்து தேடி பார்த்தா ஆளை காணல, அவரை காணல. எல்லா இடத்துலையும் தேடினா மத்தாஃப்ல சுஜூதுல அவரோட ரூ பிரிஞ்சிருக்கு. மத்தாஃப்ல சுஜூதுல ரூ பிரிஞ்சிருக்கு. அவரை மக்கால இருக்கக்கூடிய அந்த மக்பரால் அடக்கம் சொல்லி இவருக்கு சரியான ஆச்சரியம். என்னடப்பா, தொழுகையும் இல்லை, ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்றாரு, இப்படியான ஒரு நிலைமை இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளோ ஒரு அழகான ஒரு முடிவு. பைத்துல்லால, ஹரம் ஷரீஃப்ல, மஸ்ஜிதுல் ஹராம்ல, மத்தாஃப்ல, காபாவுக்கு முன்னால தொழுகையில சுஜூத்ல அவருக்கு முடிவு வருது, அவருடைய கடைசி முடிவு. திரும்ப திரும்பி வீட்டுக்கு போயிட்டு வீட்டாக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா இவர்கிட்ட இருக்கிற விசேஷமான அமல் என்ன, இவர் என்ன செய்யணும்? வீட்டுல மனைவி சொன்னாங்க, இவரு எந்தவித தொழுகையும் தொழல, ஆனா நல்ல மனசு. யாராவது ஏதாவது வந்து கேட்டா, அவர் சாப்பிட்டு கொண்டிருந்தா, ஏழை மனுஷன் சாப்பிட்டு கொண்டிருந்தா அவர்கிட்ட சாப்பாட்டுல அரைவாசி அப்படி கொடுத்துருவார். அவர்கிட்ட யாராவது பணம் ஏதாவது கேட்டா இருக்கத்தை அப்படியே கொடுத்துருவார். இவருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஒரு கூலி வேலை செய்வாரு. கூலி வேலை செஞ்சு வரும் போது இந்த கிராம ஒதுக்குப்புறத்துல ஒரு வயோதிப மூதாட்டி இருக்கிறார். வயோதிப மூதாட்டி இவருக்கு பார்க்கறத, இவர் கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இவர் என்ன செய்வார்டா, தொழில் செஞ்சு கிடைக்கிற சம்பளத்துல முதலாவது எங்களை வீட்டுக்கு புழலுக்கு வாங்க முன்னால அந்த மூதாட்டைக்கு தேவையான சாமானங்களை வாங்கி அந்த மூதாட்டிக்கு போயிட்டு கொடுத்துட்டு அவருக்கு தேவையான ஊழியங்களை செஞ்சுட்டு இவர் வருவாரு. எப்ப பணம் கிடைக்குமோ இவர் முதலாவது செய்யற வேலை தான் இவர் தொழக்கூடிய பாக்கியம். ஆனா அந்த மூதாட்டி இவருக்கு ஒரு துஆவை செய்யும். அந்த துஆ என்னண்டா, அல்லாஹ் உன்னுடைய இறுதி முடிவை நல்லதாக்குவானா. அந்த மூதாட்டி கேட்கக்கூடிய துஆவை நான் என்ன காதால கேட்டிருக்கிறேன். அந்த மூதாட்டி ஒரே ஒரு துஆவை நான் கேட்டேன், இந்த இறுதி முடிவை நல்லதாக்கிடுச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் இரவுல தூங்க முன்னால நான் எதற்கு இந்த நிகழ்வை சொல்றேன்டா, எங்கட முடிவுகள், நாம் ஆயிரக்கணக்கான குர்ஆன்களை ஓதி இருக்கிறோம், நாம் தர்மங்களை செய்திருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம் என்றதை வச்சு எங்கட முடிவை எங்களுக்கு தீர்மானிக்க முடியாது. அல்லாஹ் எடுத்துதான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நல்ல முடிவு நீதா. ரெண்டாவது, எங்கட மனதால எங்கட மனது தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது நாம் கருணை வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் மக்களுடைய துஆவை, பலகீனமானவர்களுடைய துஆவை, சிறார்களுடைய துஆவை, வயோதிபர்களுடைய துஆவை, நோயாளிகளுடைய துஆவை, நல்லவர்களுடைய துஆவை எங்களுக்கு அடைந்து கொள்ளலும் என்றால் அதை போல பெரிய பாக்கியம். அன்புக்குரியவர்களே, நாம் எதையும் எங்களோட அமல்களின் ஊடாக எங்களுக்கு சாதிக்க முடியாது. நல்ல நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், எங்களோட முடிவு நல்லதாகணும் என்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த தேவை இருக்கணும்.
அல்லாஹ்விடத்துல நாம் துஆ செய்யணும். ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளை நல்ல முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். மக்களுடைய துஆவை அடையிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். ஒவ்வொரு நாளும் நாம் முடிக்கிறத போல ஒவ்வொரு வாரத்திட முடிவு தான் ஜும்ஆவுடைய நாள், வாரத்துடைய ஆரம்பமும் முடிவும். அதுக்கு பின்னால சபத், அதுக்கு பின்னால யௌமுல் அஹத். வெள்ளிக்கிழமை நாள் தான் சிறந்த நாள். வெள்ளிக்கிழமை நாளை நாம் சிறந்த முறையில் கழிக்கணும். அதன் வாரத்துடைய ஆரம்பமும் வாரத்துடைய முடிவும். அல்லாஹ் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளுடைய வஃபாத், ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை மௌத்தாகினா அதுக்கு தனியான சிறப்பு. ஹதீஸ்ல தனியான ஒரு பாப் வந்திருக்குது. யாரு வெள்ளிக்கிழமை நாள் மௌத்தாகிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய நன்மை, அவருக்கு ஷஃபாத் கிடைக்கும். இப்படி ஏராளமான சிறப்புகள் ஹதீஸ்ல இருக்குது. வெள்ளிக்கிழமை நாள நாம் சிறந்த முறையில கழிக்கணும். ஏன்? அது வாரத்துடைய கடைசி நாள். அதே போல் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு வருடத்துடைய கடைசி அடைந்திருக்கிறோம். தில் ஹஜ்ஜா உடைய கடைசி நாட்கள் அடைந்திருக்கிறோம். ஹிஜ்ரி 1446வது வருடம், 45வது வருடம். இந்த தில் ஹிஜ்ஜா மாதம், வார மாதம், ஜூலை மாதம் 7ஆம் தேதியோட அது முடிவுக்கு வந்துடும். 7ஆம் தேதி இரவு பிறக்கண்டால் 8ஆம் தேதியிலிருந்து நாம் முஹர்ரம் முதலாவது பிறைய கண்டத்தோட புது வருஷம் ஆரம்பமாகுது. இஸ்லாமிய பிற கேலண்டரின் அடிப்படையில புது வருடம், நம்முடைய புது வருடம் அதுதான். எங்களுடைய இபாதத்தில் அனைத்துமே பிற கணக்கின் அடிப்படையில தான். அதனால் முஹர்ரமுடைய மாதம், தில் ஹிஜ்ஜாவுடைய மாதம் எவ்வளவு சிறந்ததோ அதே போல முஹர்ரமுடைய மாதம் இதுதான். துல்காதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், இந்த 3 மாதங்களும் என்ன மாதங்கள்? அஷ்ஹுருல் ஹுரும், 4 மாதங்கள்ல இந்த 3 மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள், தொடர்ந்து வரக்கூடிய மாதங்கள் என்னை சங்கையான மாதங்கள், சங்கையான மாதங்கள். இந்த முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோப்புடைய சிறப்புகள் ஏராளம் இருக்குது. அதனால் நாம் இந்த வருடத்தை அழகாக முடித்து முஹர்ரம் மாதத்தை அழகா நாம் ஆரம்பிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மனிதர்கள், எங்களால் தவறு நடக்கும். இதை கொஞ்சம் எல்லோரும் அவதானிங்க. பாவம் செய்யாத யாருமே இல்லை. ஆனால் அல்லாஹ் தௌபாவுடைய வாயில திறந்திருக்கிறார். நாம் செய்யற பெரிய பாவம் என்னன்னா, அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று சந்தேகப்படுறது இருக்குதே, அது பெரிய ஒரு பாவம். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எல்லா பாவத்தையும், எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய. நாம் வாழ்க்கையில எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விடயத்துல நிராசை அடையக்கூடாது. எங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கலாம், மதுபானத்தோட அல்லது போதை வஸ்தோட அல்லது வேற கெட்ட பழக்கங்கள். நாம் மனிதர்கள், எங்களால பாவம் நடக்கும், அது தவிர்க்க முடியாது. பாவம் இல்லாத யாருமே இல்லை. பாவம் செய்யாதவர்கள் மலக்குகள் மாத்திரம்தான், மலக்குகள் மாத்திரம். குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், எல்லோரும் பாவம். ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பாவத்திலே மூழ்கி அப்படியே நாம் வாழ்ந்து அதே நிலையில நமக்கு மௌத்து வரக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். எங்களோட ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல தேட்டம் இருக்கணும். நான் இப்ப இருக்கக்கூடிய இந்த பாவகரமான நிலை, நான் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் போதைக்கு அடிமையாக இருக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு பாவத்துக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ நான் அதுல மாட்டிட்டேன். அல்லாஹ் இடத்துல கையேந்து துஆ செய்ய, அல்லாஹ் எனக்கு இந்த நிலைமையில இட்டும், அல்லாஹ் எனக்கு ஒரு விமோசனத்தை தா, அல்லாஹ் எனக்கு தௌபாவுடைய வாயில துற என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல உள்ளத்தால நீங்க பேசுங்க, மன்றாடுங்க. அதே போல நல்லவர்களை தேடி போயிட்டு ஆலோசனை எடுங்க. உங்களோட சூழலை நீங்க மாத்துங்க, உங்களோட சூழலை மாத்துங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, ஒரு 3 கட்டத்துல தான் ஒரு மனிதன் அன்று பிறந்த பாலகனை போல மாறுறார். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைகிறார். 3 கட்டங்கள் நல்ல நினைவு. ஒரு கட்டம் ஹஜ்ஜி மப்ரூர், ஒரு கபூல் செய்யப்பட்ட ஒரு ஹஜ்ஜிக்கு பின்னால ஒவ்வொரு ஹாஜியும் அன்று பிறந்த பாலனை போல அவங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து வருவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சில ஊர்களில் நான் கேப்டவுன்ல ஓதுற காலத்துல ஹாஜிகள் திரும்பி வாரதுன்றது முழு ஊரும் அதை கொண்டாடுவார்கள், முழு ஊரும் கொண்டாடுவார்கள். அந்த கேப்டவுனுடைய ஏர்போர்ட் நிறைந்திருக்கும். போலீஸை போட்டு பிளாக் பண்ணுவாங்க. என்னன்னா ஊர்வாசியல் மக்கள் எல்லாம்
ஏர்போர்ட்டை வந்து எல்லாரும் குமிஞ்சிடுவாங்க. இந்த ஹாஜி வாராரு, பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர் வாராரு, அவருக்கு முதலாவதாக முசாஃபா செய்யணும், அவருடைய துஆவை பெற்றுக்கொள்ளணும் என்று மக்கள் வருவாங்க. ஏன்? அவர் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையில அவங்க வருவாங்க. அவர் நல்ல ஒரு காட்சி. அதை காணும் போது எல்லோருமே ஒன்று சேர்ந்து பூ மாலைகளை வைத்துக்கொண்டு சலவாத்தையும் பைத்துகளையும் படிச்சு கொண்டு ஹாஜிகளை வரவேற்பார்கள். ஒரு அழகான ஒரு காட்சி. அது நான் சுன்னத்துன்னு சொல்லல, அங்க இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நான் சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, பாவம் மன்னித்த நிலையில ஹாஜிகள் திரும்புவாங்க. இரண்டாவது கட்டம், ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி அவர் ஹிஜ்ரத் செய்கிறாரு. ஹிஜ்ரத் இருக்குதே, அதுக்கு முன்னால் உள்ள காலங்கள்ல அவரால் நடந்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவரை பரிசுத்தமாக்கிறார். இது இரண்டாவது கட்டம், அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கும். மூணாவது, ஒரு மனிதன் தௌபா செய்து தாண்ட ஊரை விட்டும் போறாரு. இந்த ஊர்ல நான் இருந்தா இந்த பாவத்திலிருந்து எனக்கு வெளியே வரையலா, என்ன நான் பாவம் செஞ்சு பழகினேனும், இங்க காணக்கூடிய நண்பர்களோட காணும் போதெல்லாம் இந்த பாவத்துக்கு நான் திரும்ப அடிமையாகிறேன் என்று அவர் முடிவெடுக்கிறார். தௌபா செய்து அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறதுக்கு. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரை பரிசுத்தமாக்கி அவரும் அன்று பிறந்த பாலகனை புலமாகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூணு கட்டமும் ஹதீஸ்ல பதிவாக இருக்குது. இந்த மூணு நிலையில ஒரு மனிதன் சம்பூர்ணமாக பரிசுத்தம் அடைகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக வாழ்க்கைன்றது ஒரு சவால். மலக்கல் மௌத் வந்து எங்களை அழைக்கும் வரைக்கும் ஒரு சவால். ஷைத்தான் எங்களை விட மாட்டான், ஷைத்தான் எங்களை விட மாட்டான். அல்லாஹ்விடத்துல நாம் உதவி தேடிக்கொண்டே இருக்கணும், தௌபா செய்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆனா நிராசை அடையாது. யாரெல்லாம் இந்த நிலையில் இருக்கிறீங்களோ, இந்த முஹர்ரம் மாசம் ஆரம்பமாகுது, ஹிஜ்ரி 1446 வருடம் ஆரம்பமாகுது. நீங்க ஒவ்வொருத்தரும் நியத்து வைங்க. உங்களை ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், பாவம் செய்யற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் முஃமினும் விரும்பி விரும்பி பாவம் செய்யறான் இல்லை. அவன் உள்ளத்துல அடி மனதுல அவன் கவலைப்பட்டு கொண்டுதான் பாவம் செய்யறான். அந்த ஒவ்வொரு முஃமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது ஜும்மாவுக்கு வரும் போது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோட, ஒரு கவலையோட தான் அவன் வாரான். நான் இப்படி ஒரு பாவியே, நான் இதுக்கு அடிமையாக இருக்கிறேனே, நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேனே என்ற உணர்வோடு தான் வாரான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அடியார்களே, நீங்க அல்லாஹுடைய தௌபாவுடைய விடயத்துல நிராசை அடையாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் அவகாசம் இருக்கிறார். அதனால ஒன்று தௌபா செய்து யாரிடத்துல யாரை அணுகி உங்களுடைய இந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரலாமோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. அது ஒரு சைக்கலாஜிக்கல், அது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை, அது ஒரு மென்டல் ஹெல்த், உங்களோட உளவியல் ரீதியான ஒரு நோய். சில பாவங்களுக்கு நீங்க அடிமையாக இருக்கிறீங்க. அடிக்ஷன் என்றது ஒரு உளவியல் ரீதியான நோய். அதனால அதுல இருந்து வெளியே வந்து, அந்த அடிமத்துவத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துல எங்களுக்கு அடிக்ஷன் உண்டாகணும். அல்லாஹ்வை வணங்குறதுல, அல்லாஹ்வை திக்ர் செய்யறதுல, அல்லாஹ்விடத்துல மன்றாடத்துல, அதுல எங்களுக்கு ஒரு இன்பம் உண்டாக வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஒரு வருடம் முடிவுக்கு வருது, இன்னொரு வருடத்தை ஆரம்பமாக இருக்கிறோம். இந்த கட்டத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் எங்களோட முடிவை சிறப்பாக அழகாக ஆக்கிக் கொள்வோம். அல்லாஹ்விடத்துல மன்றாடுவோம். இந்த வருடம் முழுமே நாம் செய்த அனைத்து குற்றங்களை குறைகளையும் மன்னித்து வரக்கூடிய இந்த வருடம் நம் அனைவருக்கும், வரக்கூடிய இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் சிறப்பான ஒரு மாதமாக, வருடமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். முழு முஸ்லிம் உம்மாவுக்கும் இந்த வருடம் ஒரு கஷ்டமான ஹிஜ்ரி 1440-50 என்பது பலஸ்தீன்ல எத்தனை ஆயிரம் மக்கள், எத்தனை ஆயிரம் பிள்ளைகள் அநியாயமாக கொல்லப்பட்ட ஒரு வருடம். சூதானில் கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் உயிரிழக்கப்பட்டிருக்கிறார்கள். மியான்மர், சூதான், பலஸ்தீன், இன்னும் சைனாவில் ஒரு பகுதி, பல இடங்களில் நமக்கு தெரிஞ்ச தெரியாத ஏராளமான இடங்கள் முஸ்லிம்கள் கஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். தஜகிஸ்தான் என்ற ஒரு ஊர்ல 90% முஸ்லிம்கள். ஆனா அங்க இஸ்லாமிய பெண்களுக்கு ஹிஜாப் அணிகிறது தடை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கஷ்டப்படுறார்கள். அல்லாஹ் வரக்கூடிய இந்த ஹிஜ்ரி 1446 வருடத்தை முழு முஸ்லிம் உம்மாவுக்கும், முழு மனித இனத்துக்கும், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் ஹைரான ஒரு வருடமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்கள் 22 மில்லியன் மக்கள். நாம் இந்த வருடம் ஒரு தேர்தலை
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அதில் நமக்கு நல்லவை ஹைரை நசீபாக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ் இடத்துல பார்த்திப்போம். ஏன் எல்லா முடிவும் அல்லாஹ்ட கையில இருக்குது. அல்லாஹ்வுக்கு எதுல ஹைர் எதுல ஷர் என்று நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். சில விடயங்கள் நாம் ஹைர் என்று நினைப்போம், ஆனா அதில் நமக்கு ஷர் இருக்குது, கெடுதி இருக்குது. சில விடயங்களை நாம் கெடுதி நினைப்போம், ஆனா அல்லாஹ் அதுல நமக்கு நலவு வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அனைத்து நலவுகளை நசீபாக்குவானாக. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக மினல் கைரி குல்லிஹி ஆஜிலிஹி வ ஆஜிலிஹி மா அலிம்னா மின்ஹு வ மா லம் நஅலம் ونعوذ بك من الشر كله عاجله وعاجله ما علمنا منه وما لم نعلم. اللهم احسن عاقبتنا في أمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين.